நடிக்க தெரியாமல் நடிக்க வந்தவன். அதுக்கப்புறம் நெப்போட்டிசம் மூலமாகவே பாதுகாக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி வியாபாரத்தை பெருக்கி அந்த வியாபாரம் மூலமாக வியாபார பட்டுடுத்தி அந்த பட்டில் துஞ்சலத்தில் ஆடிக்கிட்டு இருந்தப்போ சொந்த பொண்டாட்டி பிள்ளைய வெளியே விரட்டி அதுக்கப்புறம் தேர்தல் களம் வந்த பிறகு தேர்தல் அரசியலில் பேசும்போது மனைவி பிள்ளைகள் ஏன் வரலன்னு சொல்லிட்டு ஊடகங்கள் கேட்காத பிறகு இவ்வளவு காலம் தாண்டி வந்த பிறகு அந்த நடிகருக்கும் இன்னொரு நடிகைக்கும் உறவு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு பொது வழியில் வழக்கு மூலமாக தெரிந்த பிறகு அந்த வழக்கை நடத்தி முடிக்கிறதுக்கு முன்னாடியே தேர்தல் வரப்போய் அந்த தேர்தல் வர்றதுனால எல்லா விஷயங்களையும் கொண்டு வரப்போய் அதுக்கான காலத்தில் அந்த நடிகரும் அந்த நடிகை யார் பழக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய நடிகையும் பொது வழியில் ஒன்றா சேர்ந்து கலந்துக்கிட்டு தேர்தல் முடிஞ்சு தேர்தலில் வெற்றியும் கண்ட பிறகு அந்த நடிகை அந்த வீட்டுக்கு போன பிறகு எல்லாருக்கும் கண் முன்னேயும் இவ்வளவு தூரம் கேவலம் நடந்த பிறகும் இன்னும் மக்களுக்கு புரியலை. உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்க வேண்டும். சரி, இந்த ஆளுக்கு ஏன் ஓட்டு போட்டீங்க? படித்தவங்க எல்லாரும், சென்னையை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் இவர் சிறப்பானவர், நல்லவர். என்ன சிறப்பு? பழைய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. எங்கே பிரச்சனை இல்லை? ஊரில் எல்லா இடத்துலையும் இவங்களால் பிரச்சனை தான். ஒரு பிள்ளைக்கு இந்த கொடுமை நடந்திருக்கு உங்கள் சென்னை மாநகரத்தில் தான். என்ன ஆணியை பிடிங்கிட்டு இருக்க போறிய நீங்கள் எல்லோரும்? இந்த மாதர் சங்கம் எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியலையே. சங்கூதிகளா? இப்போ முக்தார் வரமாட்டான், திமுக சொம்பும் வராது, அஇஅதிமுக சொம்பும் வராது, தாவேக்கா சொம்புகளெல்லாம் என்ன செய்ய போறிய? உங்களுக்கு தான் ஊடகங்கள் நிறைய இருக்கு இல்லையா? அவனை கொல்லணும்னு சொல்லி வேண்டாம் உங்களுக்கு இன்னும் தோண மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு செயலை செய்கிறவனை கொன்றணும்னு உங்களுக்கு ஏன் தோண மாட்டேங்குது? நீங்கள் அந்த அளவுக்கு குத்தமனு அப்படி தானே? உங்கள் வீட்டில் வந்தால் தான் உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பிள்ளைய உங்கள் மனைவிக்கு இல்லை உங்கள் தாய் வீட்டில் உங்கள் கிழவிக்கு எல்லாம் இப்படி நடந்தால் தான் உங்களுக்கு புரியுமா? சொந்த வீட்டில் இளவு வர வரைக்கும் கவலைப்பட மாட்டீங்களோ? இதுக்கான சூழலை யார் விதைக்கிறான்? ஒருத்தன் வாக்கு நடந்த அன்னைக்கே இந்த தப்பை பண்ணியிருக்கானே, உங்களுக்கு வட்டத்தில் பொறுப்பில் இருக்கிறவன். அப்போ எவ்வளோ தூரம் கேவலமானவன்கடா நீங்கள்? தமிழ்நாட்டில் உங்களை விட பெரிய அழுக்கு இனிமேல் எதாவது இருக்க போகுதா? திராவிடம் கொடும் அழுக்குன்னா நீங்கள் அந்த அழுக்குக்கெல்லாம் அணுகுண்டான அழுக்குடா. முட்டா பயல்களா, கொஞ்சமாவது யோசிங்க. இந்த மாதர் சங்கங்களெல்லாம் வெளியே வாங்க. அதே மாதிரி இந்த பிஜேபி கட்சி எங்கே அந்த சார்னு கேட்டிங்கல்ல, இப்போ வந்து வெளியே வாங்க. தூங்காதீங்க.